ஒருமுறை ஒரு செல்வந்தர் ஞானியான ஒரு சாமியாரை சந்திக்கச் சென்றார். அவருக்கு செல்வமும் நல்லொழுக்கமும் இருந்தது. ஆனால் மகிழ்ச்சியை எப்படி அடைவது என்பது தெரியவில்லை. சாமியார் அவரிடம் 3 பந்துகளை ஜக்லிங் செய்ய சொன்னார். ஒன்று செராமிக், ஒன்று கண்ணாடி, மற்றொன்று ரப்பர். அவன் சாமியாரின் ஆலோசனையை பின்பற்ற ஆரம்பித்தான். ஒரு நேரத்தில் அவன் ஒருங்கிணைப்பை இழந்து விட்டான். செராமிக் பந்து விழப்போவதாக இருந்தது. அவன் உடனே ரப்பர் பந்தை தள்ளி செராமிக் பந்தை பிடித்தான். சாமியார் ஏன் அவனை செய்தாய் என்று கேட்டார். செராமிக் பந்தை விட்டுவிட்டால் அது உடைந்து போய்விடும், ஆனால் ரப்பர் பந்தை விட்டுவிட்டால் அது உடையாது என்பதால் அவன் அவ்வாறு செய்தான் என்று பதிலளித்தான். சாமியார் அவனிடம், பந்துகள் வாழ்க்கையில் முன்னுரிமைகளை குறிக்கின்றன என்றார். செராமிக் பந்து குடும்பத்தையும் நண்பர்களையும் குறிக்கிறது. கண்ணாடி பந்து வேலை, வீடு, உணவு போன்ற அடிப்படை தேவைகளை குறிக்கிறது. ரப்பர் பந்து ஆடம்பரத்தை குறிக்கிறது. இதுவரை செல்வந்தர் செராமிக் பந்தை தள்ளிவிட்டதால் தான் மகிழ்ச்சி இல்லாதவன் ஆனான். சாமியார் அவனை, நாம் கணக்கில் வைத்திருக்கும் பந்துகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். நம் அன்பானவர்களுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆடம்பரத்தை தள்ளி வைத்தால் நம் மகிழ்ச்சியை அடையலாம் என்றார்.